ஹே காய்ஸ், எம்எஸ்சியோட ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட ரிசல்ட் வந்துடுச்சு. அண்ட் அதுக்காக தான் இன்றைக்கி காலேஜுக்கு போயிருக்கேன். அண்ட் செகண்ட் செமஸ்டரோட ரெக்கார்ட் வாங்குறதுக்காக. அண்ட் இதுக்கு முன்னாடி 6 செமஸ்டர் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் இந்த அளவுக்கு நான் அந்த செமஸ்டரில் பயந்ததில்லை. நான் பிஎஸ்சி ஃபுல்லாக ரெகுலர் காலேஜ் அண்ட் எம்எஸ்சியில் ஃபர்ஸ்ட் டைம் கரஸில் போட்டிருக்கேன். ஒழுங்காக படித்தாலே ஆல் கிளியர் பண்ணுறது கஷ்டம். பட் கரஸில் போட்டு எப்படியோ ஆல் கிளியர் பண்ணியாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி இது வரைக்கும் எந்த அரியரும் வச்சதில்லை. வச்சா என்ன வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. அண்ட் இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் வருவேன், ஆனால் வீடியோவில் வரக்கூடாதுன்னு இல்லாத கண்டிஷன்ஸ்லாம் சொன்னாங்க. எப்படியோ ஆட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு செமஸ்டருக்கும் இன்னும் சீக்கிரத்தில் டேட் சொல்லிடுவாங்க. இனிமேல் எக்ஸாமுக்கும் சேர்த்து செமஸ்டர் எக்ஸாமுக்கும் படிக்கணும். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வெளியே போனனால ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி படிக்கிற மூடே இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு உட்காந்து ரிவிஷன் பண்ணிடலான்னு உட்காந்து ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா படிக்கிறதுக்கு ஒரு நாள் பிரேக் எடுத்தால் கூட அந்த ஹேபிட் வந்துகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணாவாச்சு இன்றைக்கி ஏதோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி படிக்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாம் நாளைக்கு சேர்த்து படிச்சுக்கலாம். ஸோ இதுக்காக என்னோடய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன். எப்படியோ டெய்லி டெஸ்ட் சீரீஸ்க்காக மார்னிங்கே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படித்து நோட்ஸ் எடுத்து கொஸ்டின் ரெடி பண்ணுறனால கரண்ட் அஃபேர்க்குன்னு செப்ரேட்டான டைம் இல்லாமல் ஜஸ்ட் டெய்லி டெஸ்ட் சீரீஸோட ஒர்க்கில் அது கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப நாளாக தமிழ் தான் படிக்காமல் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் தமிழ் மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் படிச்சுட்டு அண்ட் வெளியே போய் சும்மா ஒரு பிரேக் எடுத்துட்டேன். அண்ட் இவங்க 3 பேர் தான் எங்கள் தெருவில் புதுசாக வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு அம்மா அப்பா கூட ஒரு ரிலேட்டிவ் வேறு இருக்காங்க. இவங்க 3 பேரையும் கரெக்ட் பண்ணி இன்றைக்கி இவங்களுக்கு பிஸ்கெட் போட்டு விளையாடிட்டு இருந்தேன். அண்ட் பார்க்க கொஞ்சம் ரக்கடாக இருந்தாலும் பிஸ்கெட் போட்டோன்னே கரெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இவங்களும் நம்ம விலாகில் அடிக்கடிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் த டே விலாக். அண்ட் நீங்கள் பேட்ச் 2ல் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா March 4 தான் லாஸ்ட் டேட் டு ஜாயின். ஸோ March 4க்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய்.